செய்திகள். களம் குரல் செய்திகள் வாசிப்பது கீதா. புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்து காரைக்காலில் போராளிகள் குழு சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் போராளிகள் குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். இக்கண்டன பேரணியில் 200க்கும் மேற்பட்ட போராளிகள் குழுவை சேர்ந்தவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கண்டன பேரணியில் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 16 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் 60 குழந்தைகளும், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் 21 குழந்தைகளும் போலி மருந்துகளால் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதில் மிகப்பெரிய ஆச்சரியமாக அங்கு பிடிப்பட்ட குற்றவாளிகள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் புதுவையில் சன் ஃபார்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் சிபிசிஐடி அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆய்வு நடத்திய போது 10 குடோன்கள் போலி மருந்து குடோன்கள் மாற்றப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் பிணையில் விடப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக காரைக்கால் போராளிகளும் நாங்கள் அனைத்து கட்சி காரைக்காலில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைத்து கேட்டுக்கொள்வது, எங்கள் மாவட்டத்திற்கு போலி மருந்தாக தயாரிக்கப்பட்டு புதுவையில் பிடிக்கப்பட்ட அந்த மருந்துகள் என்னென்ன என்ற பட்டியலை புதுவை அரசு இதுவரை வெளியிடவில்லை. இதற்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் இதுவரை மௌனம் காப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவரை நம்பி வாக்களித்த மக்களை மனமறிந்து ஏமாற்றுவது மிகப்பெரிய கொடிய செயல். நேற்று காரைக்காலுக்கு வருகை தந்த முதல்வர் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆய்வாளர்களையோ மாவட்ட ஆட்சியரையோ சந்தித்து இங்கு இருக்கக்கூடிய மருந்து ஆய்வகங்களை உடனடியாக பார்வையிடுங்கள் அல்லது இங்கு இருக்கக்கூடிய ஃபுட் இன்ஸ்பெக்டர் இல்லாமல் இருப்பதை உடனடியாக நிரப்புங்கள் என்ற எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இதில் மௌனம் காப்பது. 20 சொகுசு கார்கள் வாங்கியதாக மாட்டப்பட்ட குற்றவாளியின் டைரி கைப்பற்றப்பட்டதாக வரக்கூடிய தகவலில் முதல்வர் முதல் பட்டியலில் இருப்பாரோ என்கிற சந்தேகத்தை காரைக்கால் போராளிகள் குழு நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் முதல்வர் இதற்கு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு உரிய முயற்சி உடனடியாக எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இதே நிலையை நீடித்து முதல்வர் மௌனம் காட்டால் இதைவிட மிகப்பெரிய மாநிலம் தழுவிய போராட்டத்தை அனைத்து கட்சி, அனைத்து அமைப்புகள் ஒருங்கிணைத்து காரைக்கால் போராளிகள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சுகாதாரத்துறை ஆய்வாளர் காரைக்காலில் கிடையாது, ஃபுட் இன்ஸ்பெக்டர் கிடையாது.
எந்த ஒரு துறையிலுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லக்கூடிய இயக்குநர்கள் கிடையாது. 31 விஏஓக்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 10 விஏஓக்கள் தான் இருக்கிறாங்க. 3 கிராமத்தை பார்க்குறேன்னு பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. 3 ஃபிசிக்ஸ் வாத்தியார் கிடையாது. இங்கே +2 எக்ஸாம் வரப்போகுது. 13 பிடி வாத்தியார்கள் காலியாக இருக்குது. இதே மாதிரி காரைக்கால் வந்து புறக்கணிக்கப்படுறது எந்த மாற்று கருத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காரைக்கால் புறக்கணிப்பு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த காலி பணியிடங்களை உடனே நிரப்பி எங்களுக்கு சவக்கடங்காக இருக்கக்கூடிய மருத்துவமனை சரி செய்யணும். இப்படி நாங்கள் சொல்ல போனோம்னு வச்சிங்களேன், இந்த போராட்டத்துடைய முக்கிய போலி மருந்தே வந்து திசை மாறி போகும். அதை மாதிரி தனி தீவில் தான் நாங்கள் வசிச்சுட்டு இருக்கோம். முதல்வர் உடனடியாக இந்த மருந்து போலி மருந்து விஷயத்தில் கவனம் செலுத்தணும். மத்திய அரசும் ஆளுநரும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு அதிகார போட்டி இருக்கு. முதல்வர் பெருசா ஆளுநர் பெருசான்னு யாரோ ஒருத்தர் உங்க அதிகாரத்தை எங்க மக்களுக்கு வெளிப்படுத்துங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. யார் முதல்ல வெளியிட்டீங்கன்னா அவங்களை நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மக்களை காப்பாத்துங்க. இந்த மருந்துகளை உடனடியாக முடக்குங்க. மருந்து ஆய்வகங்களை உடனடியாக ஆய்வு நடத்துங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டரை உடனடியாக பணியமர்த்துங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். வந்து நாங்கள் குற்றச்சாட்டாகவே வைக்கிறோம். ஏன்னா கைது செய்யப்பட்டவங்க கொடுத்த பட்டியலில் சிபிசிஐடி வந்து 1ஆம் தேதி இந்த மாதம் 12ஆம் தேதி ஒரு 35 மருந்து மாத்திரை எங்கே தயாரிக்கப்பட்டது நான் நெட்டில் எடுத்து வச்சிருக்கேன். நான் பத்திரிகையாளருக்கு கொடுக்குறேன். அதில் வந்து குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஃபோலிக் ஆசிட் கூட இருக்குங்க. கர்ப்பிணி பெண் சாப்பிடக்கூடிய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. பேராசிட்டமால் இருக்குது. பிபி சுகர் மாத்திரை ஒரு வீட்லையும் வயசானவங்க குழந்தைங்க இருக்கிற மருந்து எது போலின்னு நடந்து இப்போ சாப்பிட முடியாது. காரைக்கால் எந்த மருந்து இப்போ காரைக்காலில் இந்த போராட்டத்தில் ஒருத்தர் கலந்துட்டு இருக்காரு. நான் வந்து குறிப்பிட்ட எந்த ஒரு மருந்தங்களையும் சொல்ல விரும்பல. 3 வருஷமா ஒரு பிள்ளைக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தவர் நல்லா இருந்த மருந்தை இப்போ ஒரு 6 மாசமா வேற மருந்து கடையில் வாங்கி உடம்பு ஸ்கின் அலர்ஜி வந்து மெட்ராஸில் போய் மிகப்பெரிய ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இது டிசீஸ் வந்து மருந்தால தான் வந்துச்சுன்னு ரிப்போர்ட்டாக வாங்கி வச்சிருக்காரு. எங்களுக்கு வந்து யாரையும் குற்றம் சாட்டுறதோ யாரையும் குறிப்பிட்டு பேசுறதோ நாங்கள் விரும்பல. பொது செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க.